எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாமா? சங்கீதம் 54 அதிகாரத்தின் 7 வசனம். அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் என் சத்துருக்களில் நீதி செருக்கட்டுதலை கண்டது. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய செயலை அங்கே தாவீது அழகாய் அவர் வர்ணிக்கிறத நம்ம பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை எண்ணி அவர் அந்த லைன்ஸ் அவர் எழுதுறத நம்ம பார்க்கலாம். இதுல 3 விதமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். முதலாவது, நமக்கு எதிராக இருக்கிற நம்மளிடத்துல இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் நீக்குகிறவராய் அவர் இருக்கிறார். இரண்டாவது, அவர் நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது, சத்துருக்களுக்கு நீதி சரி கட்டுகிறவராய் இருக்கிறார். இந்த 3 காரியங்களை கர்த்தர் தாவீதுக்கு பண்ணினார், நமக்கும் பண்ண போகிறார். இதைதான் ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். உன்னுடைய நெருக்கம் யாருக்குமே தெரியலன்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களை யார் விடுவிப்பாங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு புலம்பிச்சு உட்காந்துருக்காதீங்க. என் சத்துருவெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கான், நான் மட்டும் ஏன் தாழ்ந்து கொண்டே போறேன்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போய் உட்காராதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு 3 காரியங்களை செய்ய போகிறேன்னு சொல்றாரு. முதலாவது, எந்த விதமான நெருக்கம் இருந்தாலும் அந்த நெருக்கத்தை அவர் நீக்கி போடுகிறவரா இருக்கிறார். இரண்டாவது, நெருக்கத்திலிருந்து நீக்கி போடுகிறது மட்டுமல்ல, ஆண்டவர் நம்மை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். என்னென்ன காரியங்கள் நம்ம பிடித்து வைத்திருக்கிறதோ, நம்மள கட்டி போட்டு வைத்திருக்கிறதோ, நம்மளை அடிமைகளாக்கி வைத்திருக்கிறதோ, எல்லா காரியத்திலிருந்தும் கர்த்தர் விடுவிக்க போகிறார் என்று வசனம் சொல்கிறது. மூன்றாவது, நம்மளுடைய சத்துருக்கள் யார் யாரு நம்மளை பார்த்து அக்களித்து சிரிச்சாங்களோ, நம்மளை பார்த்து கேவலமாய் நம்மளை நடப்பித்தாங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்தவித சத்ருவாய் இருந்தாலும் அந்த சத்ருக்கு நீதி சரி கட்டுகிறத நம்முடைய கண்கள் காணும் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவ்வளோ நல்ல தேவன்க. நீங்க எந்த நெருக்கத்துல இருந்தாலும், எந்த அடிமைத்தனத்துல இருந்தாலும், எந்த சத்துருக்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரே எனக்கு இப்படி துரோகம் பண்றாங்களே, ஆண்டவரே நீங்க என் கூட தான் இருக்கிறீங்கன்னு நீங்க புலம்பினீங்கன்னா அவங்களுக்கு சரி கட்டுகிற காரியத்தை உங்களுடைய கண்கள் காணும் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த நல்ல தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாமா? சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நம்மளை நெருக்கத்திலிருந்து நீக்குகிறவரா இருக்கிறார், விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். நம்மளுடைய சத்துருக்களுக்கு எதிராய் கர்த்தர் கொடியேற்றும் போது அதை காணுகிற கண்களை கூட கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. ஜெபம் பண்ணலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா நோப்பிற்கு ஸ்லாக்கியத்தை தந்திரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீ சொன்ன வாக்குத்தத்தின்படி ஆண்டவரே எங்களுக்கு நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறவராகவும், ஆண்டவரே நீங்க ஆண்டவரே என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த அடிமைத்தனங்களிலிருந்து எங்களை விடுவிக்கிறவராகவும், ஆண்டவரே எங்களை சத்துருக்களுக்கு ஆண்டவரே நீ சரி கட்டுகிற காரியத்தை எங்களுடைய கண்கள் காணுகிறதாகவும் இருக்க போகிறபடியாலும் உமக்கு நன்றி. என் கர்த்தர் உடனிருந்து வழி நடத்துவீராக. எங்களுடைய சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற தாய்மார்களை பார்க்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அறிந்தவர் நீர். எங்களுக்காய் காரியங்களை மறைமுகமாய் நீர் செய்து கொண்டிருக்கீங்களே, உமக்கு நன்றி. சீக்கிரத்துல சுகவாழ்வு துளிர்க்க போகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. திரும்ப இந்த நெருக்கத்தையோ, இந்த அடிமைத்தனத்தையோ, இந்த சத்துருக்களையோ எங்களுடைய கண்கள் காணாதபடிக்கு எங்களை நேர்படியாய் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே காத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.